ஒரு 4 வயசு குழந்தை இன்னும் வந்து 4 வயசு குழந்தைகள் மாதிரி பேசலை, கம்யூனிகேஷன் சரியா இல்லைன்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்தாங்க. நான் வந்து உள்ளே கொஞ்சம் பிஸியாக இருந்தேன் ரூமில். கொஞ்சம் நேரம் வெளியே வெயிட் பண்ணுங்க சார், ஒரு கிளைண்ட் இருக்கிறாங்க, அதுக்கப்புறம் நான் உங்களை கூப்பிட்றேன்ட்டு நான் வந்து என்னுடைய சிசிடிவி கேமராவில் வெளியே உள்ளே உட்காந்து நான் வாட்ச் பண்ணுறேன். இவங்க குழந்தையும் பேரண்ட்ஸோட இன்ட்ராக்ஷன் எப்படி இருக்குன்னு நான் கொஞ்சம் நேரம் வாட்ச் பண்ணுறேன். என்ன ஒரு ஆச்சரியம் பார்த்தீங்கன்னா, அம்மா ஒரு கையில் செல்ஃபோனில் உட்காந்துருக்குறாங்க, அப்பா தனியாக செல்ஃபோனில் உட்காந்துருக்குது. அந்த குழந்தை கூட இன்ட்ராக்டே அவங்க பண்ணல. அந்த குழந்தை கூட 2 பேருமே இன்ட்ராக்ட் பண்ணல. அந்த குழந்தை வாட்டுக்கு தனியாக சுற்றிட்டு இருக்குது. அப்படியே அம்மாட்ட வருது, அம்மா என்ன வாட்ச் பண்ணுறாங்கன்னு மொபைல் பார்க்குது, அப்படியே அப்பாட்ட போகுது, அப்பா என்ன வாட்ச் பண்ணுறான்னு பார்க்குது. ஸோ இப்போ எப்படி நீங்கள் கம்யூனிகேஷன் டெவலப் ஆகும்? இப்படி தானே வீட்லேயும் இருந்திருப்பாங்க. ஒரு கம்யூனிகேஷன் டெவலப் ஆகணுன்னா குழந்தைகிட்ட அந்த பரிமாற்றம், அந்த கேள்வி பதில் இருக்கணும். அப்போ தான் ஸ்பீச் டெவலப் ஆகும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எங்கள் பேரண்ட்ஸே வந்து நிறையா செல்ஃபோன் யூஸ் பண்ணுறாங்க.